நோய்வாய்ப்பட்ட திருநாய்களை கருணை கொலை செய்ய அனுமதி வழங்கியிருக்கிறது அரசு. மோசமாக காயமடைந்து நோய்வாய்ப்பட்ட திருநாய்களை கருணை கொலை செய்ய தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியிருப்பதோடு கால்நடை துறையும் அது தொடர்பாக அரசாணை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கண்ணன். அண்மை காலமாகவே இந்த திருநாய்களினுடைய விவகாரம் தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டு வரதை பார்க்கிறோம். நோய்வாய்ப்பட்ட திருநாய்களை கருணை கொலை செய்ய அரசு அனுமதி வழங்கி இருக்கிறது. கருணை கொலை செய்யப்படும் நாய்கள் குறித்தும் விவரங்கள் தெரிவிக்கப்பட இருக்கிறது. சாலைகளில் சுற்றித் திரியக்கூடிய நாய்கள் உள்ளிட்ட விலங்குகளை கண்காணித்து இதுபோல நடவடிக்கை எடுக்க அரசு அனுமதி வழங்கி இருக்கிறது. மோசமாக காயமடைந்து நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய தெருநாய்களை கருணை கொலை செய்ய அரசு அனுமதி வழங்கி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கண்ணன். இந்த விவகாரம் சட்டமன்றம் வரைக்கும் எழுப்பப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இந்த நிலையில கால்நடைத்துறை இது சம்பந்தமாக அரசாணையில என்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கு, என்ன மாதிரியான வரைமுறைகள் பின்பற்றப்பட இருக்கு இந்த கருணை கொலை செய்வதில்? நிச்சயமாக தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இந்த நாய்க்கடி தொல்லையானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தெருநாய்க்களை பொறுத்தவரையில் தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்க்கள் தொடர்ந்து குழந்தைகளை கடிக்கும் சம்பவங்களானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக சட்டமன்றம் மட்டுமல்ல, நாடாளுமன்றத்திலும் பல்வேறு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மோசமாக காயமடைந்து நோய்வாய்ப்பட்டு தெருவில் சுற்றி வரும் நாய்களை கருணை கொலை செய்ய தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் தமிழ்நாடு அரசானது வெளியிட்டுள்ளது. அதன்படி தெருநாய்களால் ரேபிஸ் உள்ளிட்ட நோய் பாதிப்புகள் ஏற்படும் நிலையில் தமிழ்நாடு அரசு இந்த அரசாணையை வெளியிட்டுள்ளது. இதன்படி பதிவு செய்யப்பட்ட கால்நடை மருத்துவர்கள் மூலம் இந்த கருணை கொலை செய்யப்பட வேண்டும் என்றும், கருணை கொலை செய்யப்படும் நாய்கள் குறித்த ஆவணங்கள் பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கருணை கொலை செய்யப்படும் தெருநாய்கள் முறையாக அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் வெளியாகும் என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சாலைகளில் சுற்றித் திரியும் விலங்குகளை கட்டுப்படுத்துவது தொடர்பான கொள்கையும் தமிழ்நாடு அரசு சார்பில் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு மிக முக்கிய நடவடிக்கையின் மூலம் திருநாய்கள் மூலம் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு விரைவில் குறையும் என்றும் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.